என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஈசனின் முதல் மகன் விநாயகருக்கு ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி திதி என்று பார்வதி தேவியால் உயிரூட்டப்பட்ட தினத்தை தான் ஒவ்வொரு வருடமும் விநாயகர் சதுர்த்தியா கொண்டாடிட்டு வரும். முருகர், ராமர், கிருஷ்ணர் அவதரித்த தினத்தை கூட தான் கொண்டாடுறோம். ஆனா யாரோட சிலையும் நதியில கரைக்கிறது இல்ல. அப்படி இருக்கிறப்போ விநாயகர் பிறந்த தினத்துல எதனால அவர் உருவத்தை நதியில கரைக்கிறோம்? முழுமுதற் கடவுளான விநாயகர் உருவான வரலாற்றையும், எதனால விநாயகர் தன்னோட தலையில சந்திரனை சூடி இருக்காரு, வயிற்றுல ஒரு பாம்பை கட்டி போட்டிருக்காரு, 4 யுகத்திலும் விநாயகர் என்னென்ன அவதாரம் எடுத்தாரு, அவரோட மனைவிகள், மகன்கள் யார் யாரு, திருச்சியில் புகழ்பெற்ற உச்சி பிள்ளையார் கோவில் எப்படி உருவானுச்சு, அரச மரத்தடி பிள்ளையாரை ஏன் வழிபடணும் சொல்றாங்க, விநாயகர் முன்னாடி மட்டும் ஏன் தலையில குட்டு போட்டுக்கிறோம், தோப்பு காரணம் போடுறோம், ஏன் சிதர் தேங்காய் உடைக்கிறோம்னு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் பற்றிய பல ஆச்சரியமூட்டும் தகவல்களையும் சிறு கதைகளையும் இந்த ஒரே வீடியோல A to Z முழுமையா தெரிஞ்சுக்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க முதல் முறையா நம்ம சேனல் வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல பதிவிடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். பிள்ளையார தவிர மற்ற எந்த கடவுளை வழிபடணும் அப்படின்னாலும் சிலை வடிவத்திலேயோ சிற்ப வடிவத்திலேயோ தான் இருக்கணும். ஆனா விநாயகருக்கு அந்த கட்டுப்பாடுலாம் கிடையாது. எல்லா பொருளையும் இவரை வழிபடலாம். சாதாரணமான மஞ்சள்லேந்து மாட்டு சாணம் வரைக்கும் இவரை சுலபமா வழிபடலாம். நம்ம ஒரு நல்ல காரியம் செய்ய போறோம் அப்படின்னா தீய சக்திகள் அதை தடுக்க பார்க்கும். நம்ம முழுமுதற் கடவுளான விநாயகரை வழிபட்டு அந்த விஷயத்தை தொடங்கினா நல்லபடியா அந்த செயல் முடியும். தீய சக்திகளை அழிச்சு நமக்கு நல்லதை செய்வாரு விநாயகர். பொதுவா பிள்ளையார வழிபட்டுதான் எவ்வளவு பெரிய கடவுளா இருந்தாலும் வழிபடணும். அதுதான் நியதியும் கூட. மிகப்பெரிய கடவுளா சொல்லப்படுற சிவன், விஷ்ணுவுக்கே ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். அவ்வளோ ஈஸியா ஒரு கோவிலை கட்டிட முடியாது. ஆனா இந்தியா முழுக்க ஒவ்வொரு தெருவுலையும் இருக்கக்கூடிய கடவுள் நம்ம விநாயக பெருமான் மட்டும்தாங்க. மற்ற கடவுள் போல பிரம்மாண்டமான கோவில்லாம் தேவைப்படாது. சாதாரணமா தெரு முச்சந்தியிலும் குளக்கரையிலும் கூட விநாயக பெருமானை வழிபடலாம். விநாயக புராணத்தின்படி விநாயகரோட பிறப்பு எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். சிவபெருமான் ஒரு சமயம் வெளியே போயிருந்தப்போ பார்வதி தேவி நீராட போறாங்க. அப்போ தனக்கு காவலுக்காக யாரும் இல்லைங்கிறதால ஒரு சந்தன குழம்பை எடுத்து உருவமா உருவாக்கி அந்த உருவத்திற்கு உயிரூட்டியிருக்காங்க. அந்த உருவம் ஒரு பிள்ளையா மாறிடுச்சு. நான் குளிச்சுட்டு திரும்ப வர வரைக்கும் யாரையும் உள்ள அனுமதிக்க கூடாதுன்னு பிள்ளையாருக்கு அறிவுறுத்திட்டு பார்வதி தேவி நீராட போயிருக்காங்க. அந்த சமயம் அங்க வந்த சிவபெருமான பிள்ளையார் உள்ள அனுமதிக்காததால கோபம் கொண்ட சிவன் பிள்ளையாரோட தலையை வெட்டிட்டு உள்ள போறாரு. பார்வதி தேவி குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தப்போ தலை இல்லாமல் கிடந்த பிள்ளையார பார்த்து கோபமும் ஆக்ரோஷமும் கொண்டு தான் உருவாக்கிய பிள்ளையாரை சிவனே சிதைத்து விட்டதை அறிந்து காளியா மாறி உலகத்தையும் அழிக்க தொடங்கியிருக்காங்க. ஆக்ரோஷமான உருவெடுத்த காளிய பார்த்து பயந்து நடுங்கின தேவர்கள் சிவன் கிட்ட போய் முறையிட்டு இருக்காங்க. காளிய சாந்தப்படுத்துவதற்கு முடிவெடுத்த சிவன் தன்னோட பூத கணங்களை அழைச்சி வடக்கு திசையாக சென்று முதலில் தென்படுகிற ஜீவராசியோட தலையை வெட்டி கொண்டு வரும்படி சொல்லியிருக்காரு. சிவபூத கணங்கள் வடக்கு திசை நோக்கி சென்ற போது அவங்களுக்கு ஒரு யானை கண்ணுல தென்பட்டிருக்கு. அந்த யானையோட தலையை வெட்டி எடுத்துட்டு வந்து சிவபெருமான் கிட்ட கொடுத்திருக்காங்க. அந்த வெட்டப்பட்ட யானையின் தலையை பிள்ளையாரோட உடம்பில் வைத்து உயிரூட்டுறாரு சிவபெருமான். இந்த நிகழ்ச்சியை பார்த்த பார்வதி தேவி தன்னோட பிள்ளைக்கு உயிர் கிடைத்ததை எண்ணி சந்தோஷப்பட்டு காளியோட ஆக்ரோஷம் தணிந்து சாந்த சுரூபினியா மாறுறாங்க. அப்போ சிவபெருமான் பிள்ளையாருக்கு கணேசன்னு பெயர் சுட்டி தன்னோட பூத கணங்களுக்கு தலைவரா நியமிச்சிருக்காருன்னு நாரத புராணத்தில் விநாயகரோட பிறப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சி நடந்தது ஆவணி மாத சுக்லபட்ச சதுர்த்தி திதி அன்று. அன்றிலிருந்து இன்று வரை விநாயகர் பிறந்த தினமான சதுர்த்தி தினத்தை விநாயகர் சதுர்த்தின்னு புனித தினமா சிறப்பா கொண்டாடிட்டு வரோம். ரொம்ப சந்தோஷமா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை அழகா உருவாக்கி எதனால நதியில கரைக்கிறோம்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். சிவனோட முதல் மனைவி சதிதேவி யாக குண்டத்தில் விழுந்து இறந்த பிறகு பர்வதராஜனுக்கு மகளா பார்வதிங்கிற பெயரோட வாழ்ந்து வராங்க. சின்ன வயசுலேருந்தே சிவனை தான் தன்னோட கணவனா நினைச்சு அவரை திருமணம் செஞ்சுக்கணும்னு வாழ்ந்து வராங்க. ஈசனை திருமணம் செஞ்சுக்கணும்னா விநாயகரை நினைச்சு சதுர்த்தி விரதம் மேற்கொள்ளுன்னு பார்வதியோட தந்தையான பர்வதராஜன் யோசனை சொல்லியிருக்காரு. அவர் சொன்னபடியே பார்வதி மண்ணால் ஆன ஒரு விநாயகர் விக்கிரகத்தை உருவாக்கி ஆகம விதிமுறைப்படி அந்த விக்கிரகத்துக்கு பூஜைகள் செஞ்சு வந்திருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். பார்வதி சிவனை திருமணம் செஞ்ச பிறகுதான தன்னோட காவலுக்காக விநாயகரை உருவாக்குனாங்க. அப்புறம் எப்படி திருமணத்திற்கு முன்னாடியே விநாயகரை நினைச்சு வழிபட்டாங்கன்னு? மும்மூர்த்திகளான சிவன், விஷ்ணு, பிரம்மா உருவாகிறதுக்கு முன்னாடியே முழுமுதற் கடவுளான விநாயகர் உருவானதா சில புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதன்படி பார்வதி ஈசனை மணக்க எண்ணி விநாயகரை வழிபட்டு வந்திருக்காங்க.
ஆவணி மாத அமாவாசைக்கு அடுத்த சதுர்த்தியில் இப்படி விநாயகரை நினைச்சு பூஜை செஞ்சு பௌர்ணமிக்கு அடுத்த சதுர்த்தி வரையில் தினமும் பூஜை செஞ்சு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா மண்ணால செஞ்ச பிள்ளையார மேல தாளத்தோடு ஊர்வலமா எடுத்துட்டு போய் நதியில கரைச்சிருக்காங்க. அந்த 15 நாட்களும் நியம நிஷ்டிகளை மீறாமல் இருந்த விரதத்தின் பலனாக தான் ஆசைப்பட்டது போலேயே கைலாயநாதனான ஈசனை திருமணம் செஞ்சிருக்காங்க. அதனால்தான் விநாயகரை வச்சு பூஜை செஞ்சுட்டு நதியில கரைக்கிறோம். ஆடி மாதம் பெருக்கெடுத்து வரும் ஆற்று நீரை பாதுகாக்க விநாயகரை மண்ணாலேயோ களிமண்ணாலேயோ செஞ்சு நதியில கரைக்கிறது மூலமா நதி நீர் பாதுகாக்கப்படும்னு இப்படி செஞ்சுட்டு வராங்க. மாபெரும் இதிகாச நூலான மகாபாரத நூல் எழுத விநாயகர் தன்னோட தந்தத்தையே உடைச்சிருக்காரு. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த விநாயகரோட மற்றொரு தந்தத்தை மகாபாரதத்தின் சிறந்த குருவான பகவான் பரசுராமர் உடைச்சிருக்காரு. அது எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாம். ஜமதக்னி முனிவர் கிட்ட இருந்த காமதேனு பசுவை கார்த்தவீரிய அர்ஜுனன் திருடிட்டு போயிடுவாரு. அதனால பரசுராமர் அர்ஜுனனை கொன்னுட்டு பசுவை மீட்டுட்டு வந்துடுவாரு. இதனால கோபப்பட்ட கார்த்தவீரிய அர்ஜுனனோட பசங்க ஜமதக்னி முனிவரை கொன்னுடுவாங்க. பரசுராமர் அதனால 21 தலைமுறையா அநியாயம் செய்யும் சத்திரியர்களை வதம் செஞ்சு வருவாரு. அவரோட சபதம் நிறைவேற சிவபெருமான் கொடுத்த பரசுதான் பெரும் துணையா இருந்துச்சு. அதனால நன்றி தெரிவிக்கும் விதமா பல காடு மலையெல்லாம் கடந்து கஷ்டப்பட்டு கைலாயத்துக்கு போயிருக்காரு பரசுராமர். அப்போ வாசல்ல காவலுக்கு இருந்த விநாயகர் கிட்ட வணக்கத்தை சொல்லி நான் சிவனை தரிசிக்கணும்னு சொல்றாரு. விநாயகர் தாயும் தந்தையும் ஓய்வெடுத்துட்டு இருக்காங்க, இப்போதைக்கு யாரையும் உள்ள விட முடியாதுன்னு சொல்லிடுறாரு. கொஞ்ச நேரம் மட்டும் அனுமதித்தாங்க. சிவனோட காலில் விழுந்து வணங்கிட்டு வந்துடுறேன், அவரை பார்க்க ரொம்ப கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கேன்னு சொல்றாரு பரசுராமர். என்ன சொன்னாலும் விட முடியாதுன்னு விநாயகர் சொல்லிடுறாரு. கோபப்பட்ட பரசுராமர் சிவன் கொடுத்த கோடாரிய விநாயகர் மேல வீசுறாரு. விநாயகரால பரசுராமரோட தாக்குதலை தடுத்திருக்க முடியும், ஆனா தந்தை கொடுத்த பரசாட்சின்னு அப்படியே நின்று இருக்காரு. அவரோட தந்தத்துல பட்டு பிள்ளையாரோட ஒரு தந்தம் வெட்டிடுது. அந்த இடத்திலேயே வலியில கத்திட்டு மூச்சையாகி கீழே விழுந்துடுறாரு விநாயக பெருமான். கணேசனோட சத்தம் கேட்டு சிவனும் பார்வதியும் வந்து பாக்குறாங்க. தான் கொடுத்த கோடாரியாலேயே தன்னோட பையனை பரசுராமர் காயப்படுத்தி இருக்காருன்னு கோபப்படுறாங்க. பரசுராமர் அவரோட தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறாரு. அதுக்கு பிறகு விநாயகர் முழிச்சு பரசுராமருக்கு ஆசீர்வாதம் கொடுத்து அவரோட கோபத்தை தணிக்க தான் நான் இப்படி செஞ்சதா சொல்லியிருக்காரு. அந்த நிகழ்வுக்கு அப்புறம்தான் பரசுராமரோட கோபம் தணிஞ்சது. தன்னோட திறமையை வீணாக்காம எல்லாருக்கும் வித்தைகள் கற்றுக் கொடுத்து யாராலையும் வீழ்த்த முடியாத மாவீரர்களை உருவாக்கி சிறந்த குருவா இருந்திருக்காரு பரசுராமர். அடுத்து விநாயகர் ஏன் தன்னோட வயிற்றுல பாம்பை ஒரு பெல்ட்டா பயன்படுத்துறாருன்னு பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பார்வதி தேவி நிறைய மோதகங்கள் செஞ்சு கொடுத்திருக்காங்க. அன்னைக்கு முழு பௌர்ணமி. தன்னோட வயிறு ஃபுல்லா மோதகத்தை நிரப்பிக்கிட்டு தன்னோட வாகனமான எலி மேல ஏறி விளையாட போயிருக்காரு விநாயகர். அப்போ வழியில ஒரு பாம்பு போயிருக்கு. பாம்பை பார்த்து பயந்த எலி கணேசனை கீழே விழ வச்சுட்டு அப்போ அவரோட வயிறு உடைஞ்சி வயிற்றுல இருந்த எல்லா மோதகங்களும் கீழே விழுந்துட்டு இதை பார்த்த சந்திரதேவனும் வழியில போன ஒரு பாம்பு பார்த்து சிரிக்கிறாங்க. எல்லா மோதகத்தையும் திரும்ப வயிற்றுக்குள்ள போட்டுக்கிட்டு அந்த பாம்பை பிடிச்சி வயிற்றுல இறுக்கமா கட்டிக்கிட்டாரு விநாயகர். சந்திரதேவன் ரொம்ப நக்கலா கணேசனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. இதனால ரொம்ப கோபப்பட்ட கணேசன் தன்னோட ஒரு தந்தத்தை உடைச்சி சந்திரதேவன் மேல வீசுறாரு. உன்னோட ஒளி மிகுந்த அழகுனால கர்வமா என்னோட உருவத்தை பார்த்து கேலி செஞ்சு சிரிக்கிறியா, உன்னோட அழகு குறைஞ்சு போகட்டும்னு சொல்லி சாபம் கொடுக்குறாரு. அப்புறம் தான் செஞ்ச தப்புக்கு சந்திரன் மன்னிப்பு கேட்டதும் மாசத்துல ஒரு நாள் முழுவதுமாக ஒளி இழந்து இருப்பீங்க, மற்ற நாள் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுட்டு வரும்னு சொல்றாரு. அதனாலதான் அமாவாசை வளர்ப்பிறை தேய்பிறை எல்லாம் ஏற்படுது. உலக நன்மைக்காகவும் பல அரக்கர்களை வதம் செய்யறதுக்காகவும் விஷ்ணு பகவான் 24 அவதாரங்கள் எடுத்தாருன்னு கேள்விப்பட்டிருப்போம். சிவபெருமான் 19 அவதாரங்கள் எடுத்திருக்காரு. ஆனா முழு முதல் கடவுளான விநாயகர் 12 அவதாரங்கள் எடுத்திருக்காரு. அதெல்லாம் என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். விநாயகரோட முதல் அவதாரம் கஜானன அவதாரம். யானை முகத்தோடு மூஷிகனை தன்னோட வாகனமா ஏத்திக்கிட்டது இந்த அவதாரத்துலதான். இந்த மூஷிகன் சிவபெருமான் கிட்ட ஒற்றை கால்ல தவம் இருந்து பல வரங்களை வாங்கின கஜமுக அசுரன் தான். இவன் ஒரு முனிவருக்கும் அரக்கிக்கும் பிறந்த மகன். எந்த ஆயுதங்களாலையும் எனக்கு அழிவே நேரக்கூடாதுன்னு ஒரு வரத்தை சிவபெருமான் கிட்ட வாங்கியிருந்தான். அனைத்து உலகங்களையும் அடிமைப்படுத்தி காலை மாலை மதியம்னு இப்படி 3 வேளைகளும் தேவர்கள் எல்லாரையும் 1008 தோப்புக்கரணம் போட வச்சிருக்கான். அவனோட சக்திக்கு முன்னாடி செயலிழந்து போன தேவர்கள் அவன் பேச்சை கேட்டு தோப்புக்கரணம் போட்டிருக்காங்க. தேவர்கள் எல்லாரும் சிவபெருமான் கிட்ட போய் நடந்த விஷயத்த சொல்லி முறையிட்டு இருக்காங்க. நீங்க கொடுத்த வரத்தால நாங்க தான் இப்ப கஷ்டப்படுறோம், நீங்களே இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்கன்னு சொல்றாங்க. சிவன் விநாயகரை கூப்பிட்டு அந்த அரக்கனை வதம் செய்ய சொல்றாரு. எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்காம அவர் கொடுத்த வரத்தை பத்தியும் தெளிவா சொல்லல.
விநாயகரும் அப்பா கொடுத்த வரம் பத்தி தெரியாம எல்லா ஆயுதங்களையும் எடுத்துட்டு அசுரனை அழிக்க போறாரு. எவ்வளவோ முயற்சி செஞ்சும் அசுரனை எந்த ஆயுதங்களாலையும் அழிக்கவே முடியலையா. உடனே விநாயகர் அவரோட வலது தந்தத்தை பிடுங்கி கஜமுக அசுரன் மேல வீசி அவனை அழிக்கிறாரு. தன்னோட தப்ப உணர்ந்த அசுரன் விநாயகர் கிட்ட மன்னிப்பு கேட்டு மூஷிகனா மாறி தன்னை விநாயகரோட வாகனமா ஏத்துக்க சொல்லி கேட்டிருக்கான். விநாயகரும் கஜமுக அசுரனை மூஷிக வாகனமா ஏத்துக்கிட்டாரு. அசுரன் மூஷிகமா மாறின பிறகு தேவர்கள் எல்லாரும் அசுரனுக்கு பயந்து போட்ட தோப்பு கர்ணத்தை விநாயகர் காப்பாத்துனதால நன்றி சொல்ற விதமா தோப்பு கர்ணம் போட்டிருக்காங்க. அதனாலதான் நம்மளும் விநாயகருக்கு தோப்பு கர்ணம் போடுறோம். இரண்டாவதா வக்ரதுண்ட அவதாரம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வளைந்த தும்பிக்கையை கொண்ட விநாயகர். எதனால இந்த அவதாரம் விநாயகர் எடுத்தார்னா, காசியில துராசுரன்கிற ஒரு அசுரன் இருந்தானா, பூலோக மக்களையும் தேவர்களையும் கொடுமைப்படுத்தி வந்திருக்கான். அவனோட தொல்லைகளை தாங்க முடியாத தேவர்கள் இந்த முறை பார்வதி தேவி கிட்ட முறையிடுறாங்க. அப்போ பார்வதி தேவி அந்த அரக்கனை அழிக்க சொல்லி விநாயகர் கிட்ட சொல்றாங்க. எப்பவும் விநாயகர் மூஷிகனை தான் அவரோட வாகனமா பயன்படுத்துவாரு. ஆனா துராசுரனை அழிக்க போனப்போ தேவியோட வாகனமான சிம்ம வாகனத்துல போய் அரக்கனை அழிச்சு வதம் செஞ்சிருக்காரு. எப்பவுமே அமைதியான முகத்தோட இருக்க விநாயகர் இந்த வக்ரதுண்ட அவதாரத்துல மகிஷாசுர மர்தினி மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமா இருந்திருக்காரு. கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் செஞ்ச பகவத்கீதையை பத்தி மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா விநாயகர் உபதேசிச்ச கணேச கீதையை பத்தி கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆமாங்க, விநாயகர் வரேண்ய மன்னருக்கு மகனா தோன்றி அவரோட ஆணவத்தை அடக்கி கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உலகம்னா என்ன, மாயைனா என்னன்னு எடுத்து சொன்ன மாதிரி வரேண்ய மன்னருக்கு உபதேசம் செஞ்சிருக்காரு. அதை தான் கணேச கீதை, கணபதி கீதைன்னு சொல்றாங்க. வரேண்ய மன்னரோட விக்னங்களை அடக்கியதால் விக்ன விநாயகர்னு சொல்லப்படுது. மகோத்கட அவதாரம். விநாயகர் கஷ்யப முனிவரோட வேண்டுதலின்படி அவருக்கு மகனா தோன்றி வளர்ந்து வந்திருக்காரு. அப்போ காசிராஜன்கிற அரசனுக்கு நராந்தகன், தேவாந்தகன்னு 2 மகன்கள் இருந்தாங்களாம். விநாயகரும் கஷ்யப முனிவரும் யாகத்துக்கு போகும்போது அவங்கள வழிமறிச்சு தடுத்திருக்காங்க. அப்போ விநாயகர் அவர் தலைமையில இருந்த கலசத்துல இருந்து ஒரு தேங்காயை எடுத்து வீசி அந்த 2 அரக்கர்களோட தலையை உடைச்சு சிதறடிச்சிருக்காரு. தடையா வந்து நின்ன அரக்கர்களை தேங்காயை வச்சு சிதறடிச்சதாலதான் எந்த காரியம் தொடங்குறதுக்கு முன்னாடியும் தடைகள் இல்லாம இருக்கணும்னு விநாயகரை வேண்டிக்கிட்டு சிதர் தேங்காய் உடைக்கிறோம். அடுத்ததா சிந்தாமணி அவதாரம். அபிஜித் அரசனுக்கு கணன் அப்படிங்கிற ஒரு பையன் இருந்திருக்கான். காட்டுக்கு வேட்டைக்கு போய் திரும்பி வரும்போது ரொம்ப களைப்பா இருந்ததால கணன் அங்க ஒரு ஆசிரமம் இருக்கத பார்த்து அங்க ஓய்வெடுக்கலாம்னு போயிருக்கான். அந்த ஆசிரமம் கபில முனிவரோட ஆசிரமம். கபில முனிவரும் கணனுக்கும் அவனோட படைகளுக்கும் விருந்தளிச்சு அவங்களோட பசியை தீர்த்து வச்சிருக்காரு. அந்த இளவரசனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கு. எப்படி இவர் ஒரே ஆளு இவ்வளோ பேருக்கு அறுசுவை உணவளிச்சார்னு இந்த சந்தேகத்தை கபிலர் முனிவர்கிட்டயே கேட்டிருக்கான். கபில முனிவர் இளவரசன் கிட்ட நடந்த விஷயத்த சொல்றாரு. அவர்கிட்ட சிந்தாமணின்னு ஒரு அபூர்வமான ஆபரணம் இருக்குமா. அதை இந்திரன் கிட்ட இருந்து பரிசா வாங்கியிருப்பாரு. அந்த சிந்தாமணி காமதேனு அக்ஷய பாத்திரம் மாதிரி அல்ல அல்ல குறையாத உணவுப் பொருட்களை கொடுத்துட்டே இருந்திருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட பேராசை கொண்ட இளவரசன் அதை திருடிட்டு போயிடுறான். இதனால கவலையான கபில முனிவர் துர்கா தேவி கிட்ட தன்னோட பிரச்சனைய சொல்றாரு. தேவி விநாயகரை நோக்கி உபவாசம் இருந்து உன் பிரச்சனைய சொல்லுன்னு சொல்றாங்க. கபில முனிவரும் உபவாசம் இருந்து நடந்த விஷயத்த விநாயகர் கிட்ட முறையிடுறாரு. முனிவரோட கவலையை போக்க இளவரசனை துரத்திட்டு போறாரு விநாயகர். 2 பேருக்கும் பெரிய போரே நடக்குது. கடம்ப மரத்தடியில விநாயகர் கணனை வதம் செஞ்சு அந்த சிந்தாமணி ஆபரணத்தை முனிவர் கிட்ட மீட்டு கொடுக்கிறாரு. கபில முனிவர் சந்தோஷப்பட்டு என்கிட்ட இருக்கதை விட முழுமுதற் கடவுளான உங்ககிட்ட இருக்கிறது தான் பாதுகாப்பு, அதனால நீங்களே வச்சுக்கோங்கன்னு விநாயகர் கிட்டேயே சிந்தாமணியை கொடுத்துருவாரு. கணனை அழிச்சு சிந்தாமணியை மீட்ட இந்த அவதாரத்தை தான் சிந்தாமணி விநாயகர்னு சொல்றோம். இந்த போர் நடைபெற்ற இடம் இப்போ இருக்க பூனேல தேவூருங்கிற கிராமம். மயூரேஷ அவதாரம். முருகன் மட்டும்தான் மயில தன்னோட வாகனமா வச்சிருப்பார்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனா விநாயகரும் மயில தன்னோட வாகனமா மாத்தின கதையை பத்தி பார்க்கலாம். சிந்துங்கிற பெயர் கொண்ட மயில் வடிவ அரக்கனை அழிக்க பார்வதி தேவி ஒரு சங்கடஹர சதுர்த்தி தினம் அன்னைக்கு விரதம் இருந்து விநாயகர் கிட்ட அந்த அசுரனை அழிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. விநாயகரும் மயில் வடிவ அரக்கனை அழிச்சு அவனை தன்னோட வாகனமா மாத்தின இந்த அவதாரத்தை தான் மயூரேஷ அவதாரம்னு சொல்றோம். பாலச்சந்திர கணபதி அவதாரம். அனலன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் தேவர்களுக்கு பல துன்பங்களை கொடுத்து வந்திருக்கான். இதை கேள்விப்பட்ட விநாயகர் அந்த அரக்கனை அப்படியே விழுங்கிடுவாராம். அனல்னா வெப்பம். கடுமையான வெப்பம் கொண்ட அரக்கனை விழுங்கினதால
வெப்பம் தாங்க முடியாம சந்திர பகவானை எடுத்து குளிர்ச்சிக்காக அவரோட நெத்தியில வச்சுக்கிட்டாராம். அனலன வதம் செஞ்சு சந்திரனை சூடிக்கொண்டதால் பாலச்சந்திர கணபதினு சொல்றோம். தூமகேது விநாயகர். தூமம் அப்படின்னா புகை. புகை வடிவிலான ஒரு அரக்கன வதம் செய்ய விநாயகரே ஒரு அரச குடும்பத்தில் மகனா பிறகுறாரு. கம்சனுக்கு எப்படி அசரரி கிருஷ்ணரால தான் உனக்கு மரணம்னு சொல்லுமோ, அதே மாதிரி இந்த அரக்கனுக்கும் முன்னாடியே தெரிஞ்சிடுது இந்த அரச குடும்பத்துல பிறக்க போற குழந்தையால தான் நம்ம அழிவுன்னு. குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையை அழிக்க போறான் தூமாசுரன். இந்த காலத்துல யூஸ் பண்ற கண்ணீர் புகை மாதிரி மந்திரத்தால வெடிகுண்டு புகையை உருவாக்கி அந்த குழந்தையையும் குழந்தையோட பெற்றோரையும் அழிக்க பாக்குறான். விநாயகர் அந்த புகை எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு அவன் பலமிழந்து போன அப்புறம் அந்த புகைய அசுரனை நோக்கி செலுத்தி அவனை வதம் செய்யறாரு. தூமகேது அசுரனை வதம் செஞ்சதால தூமகேது விநாயகர்னு சொல்றோம். அடுத்ததா கணேச அவதாரம். பலிங்கிற ஒரு அசுரனை அழிக்க சிவபெருமானோட பூதகண படைகளுக்கு தலைவனா போய் அந்த அரக்கனை அழிச்சதால கணேசன்கிற பெயர் பெற்றிருக்காரு விநாயகர். கணேசன் கணபதி அப்படின்னா கணங்களின் தலைவன்னு அர்த்தம். லம்போதர அவதாரம். குரோதாசுரன்கிற அரக்கனுக்கு பயங்கரமான கோபம் வருமா. சூரிய பகவானோட வரங்களையும் வாங்கியிருந்ததால அவனுக்கு முன்னாடி யாரும் எதிர்த்து நின்று போட்டி போட முடியலையா. அதனால விநாயகர் லம்போதர அவதாரம் எடுத்து குரோதாசுரனோட கோபத்தை குறைச்சிருக்காரு. அடுத்ததா துண்டி விநாயகர். துசாசுரன்கிற அரக்கனை அழிக்க பார்வதி தேவியோட அருளால் பிறந்த விநாயகரை தான் துண்டி விநாயகர்னு சொல்றோம். வல்லபை விநாயகர். மாரீஷி முனிவரோட மகளான வல்லபைய திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக விநாயகர் இந்த அவதாரத்தை எடுத்தாரு. அடுத்து ஏன் விநாயகரை வணங்கும் போது மட்டும் தலையில குட்டிக்கிறோம்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு முறை அகத்திய முனிவர் கமண்டலத்துல இருந்த நீரை ஒரு காகமா மாறி விநாயகர் தட்டி விட்டுருவாரு. கோபப்பட்ட அகத்திய முனிவர் அந்த காகத்துக்கு சாபம் கொடுக்க போறாரு. அப்போ விநாயகர் ஒரு அந்தன சிறுவன் வேஷத்துல அகத்தியர் முன்னாடி வந்து நிக்கிறாரு. அகத்தியர் அந்த சிறுவனோட தலையில தப்பு செஞ்சதுக்காக குட்டிடுவாரு. அப்போ விநாயகர் தோன்றி உலக நன்மைக்காக காவிரி நதியை உருவாக்கத்தான் இப்படி செஞ்சேன்னு சொன்னதும் தன்னோட தப்ப உணர்ந்து அகத்தியர் அவரோட தலையில குட்டிக்கிட்டாராம். அதனாலதான் தப்பு செஞ்சா விநாயகர் முன்னாடி தலையில குட்டிக்கிறோம். நம்ம முழுமுதற் கடவுளான விநாயகருக்கு எத்தனை மனைவிகள், எப்படி அவரோட திருமணம் நடந்துச்சுன்னு பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பொதுவா எல்லா இடத்துலயும் விநாயகர் சிங்கிளா தான் இருப்பாரு. அதே வட இந்தியால இருக்க விநாயகர் அவர் மனைவிகள் கூட மட்டும்தான் இருப்பாரு. விநாயகரோட திருமணத்தை பத்தி 2 விதமான கதைகள் நம்ம புராணங்கள்ல சொல்றாங்க. அது என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். நாரதரோட ஞான பழத்தால தான் விநாயகருக்கும் முருகனுக்கும் சண்டை வந்து பிரிஞ்சு போனாங்கன்னு இது வரைக்கும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ஸ்கந்த புராணத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா, விநாயகரும் முருகனும் பல அரக்கர்களை வதம் செஞ்சு இந்த உலக மக்களுக்கும் தேவர்களுக்கும் நன்மை செஞ்சதால திருமண வயதை அடைஞ்சோன்னு 2 பேருக்கும் திருமணம் பண்ணலான்னு சிவனும் பார்வதியும் முடிவெடுக்கிறாங்க. இதை கேட்டோன்னு விநாயகரும் முருகனும் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணி வைக்கணும், இல்ல எனக்கு தான் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சண்டை போட்டுக்கிட்டாங்களாம். அப்போ சிவனும் பார்வதியும் நாங்க உங்க 2 பேரையும் சமமா தான் பாக்குறோம், நீங்க சண்டை போட்டுக்கிறதால ஒரு போட்டி வைக்கிறோம், அதுல யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் முதல்ல திருமணம்னு சொல்லிடுறாங்க. உடனே முருகன் அவரோட வாகனமான மயில் மேலே ஏறி உலகத்தை சுத்தி வர கிளம்பிடுவாரு. விநாயகர் அம்மையப்பன் தான் எனக்கு உலகம்னு 7 முறை முதல்ல அவங்கள சுத்தி வருவாரு. விநாயகர் 7வது சுத்து முடிக்கும் போது முருகன் உலகத்தை சுத்தி வந்து நான் தான் ஃபர்ஸ்ட், எனக்கு தான் முதல்ல திருமணம் பண்ணி வைங்கன்னு கேக்குறாரு. விநாயகர் நான் 7 முறை அம்மையப்பனை வலம் வந்திருக்கேன், அதனால எனக்கு தான் முதல்ல திருமணம் பண்ணணும்னு சண்டை போட்டிருக்காரு. விநாயகர் ரொம்ப ஸ்மார்ட்டா யோசிச்சதால அவருக்கு தான் திருமணம்னு சொல்லி முடிவெடுத்து விஸ்வகர்மாவோட 2 அழகான பெண்கள் ரித்தி சித்தியை திருமணம் செஞ்சு வச்சதா சொல்றாங்க. அதனாலதான் முருகன் கோபப்பட்டு பழனிமலைக்கு போனதா ஸ்கந்த புராணத்துல சொல்லியிருக்காங்க. மற்றொரு புராண கதையின்படி என்ன சொல்றாங்கன்னா, விநாயகர் யானை தலையோட இருக்கதால எந்த பெண்ணுமே அவரை திருமணம் செஞ்சுக்க சம்மதிக்கலையாம். விநாயகர் எல்லா தேவர்களோட திருமணத்திலையும் மூஷிகத்தை வச்சு தடங்கல் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அதனால எல்லா தேவர்களும் திருமணத்தின் போது பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க. இதனால துன்பப்பட்ட தேவர்கள் பிரம்மதேவன் கிட்ட முறையிட்டு இருக்காங்க. பிரம்மதேவரே ரொம்ப அழகான 2 பெண்களை படைச்சிருக்காரு. அவங்க தான் ரித்தி சித்தி. ரித்தின்னா செல்வமும் வளமும் கொண்டவங்கன்னும், சித்தின்னா அறிவும் ஆன்மீக சிந்தனையும் உடையவங்கன்னு அர்த்தம். விநாயகருக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்காகவே பிரம்மா உருவாக்குன ரித்தி சித்தி விநாயகரோட மனம் குளிரும்படி ரொம்ப அமைதியா சிறந்த மனைவியா நடந்துப்பாங்களாம். ரித்திக்கு சுபாங்கிற மகனும் சித்திக்கு லாபாங்கிற மகனும் சந்தோஷி மாதாங்கிற ஒரு மகளும் பிறந்ததா சொல்றாங்க. ஆனா நம்ம ஊர்ல மட்டும்தான் விநாயகர் சிங்கிளா இருக்காரு. வட இந்தியாவில எல்லா இடத்துலயும் மோஸ்ட்லி ரித்தி சித்தி கூட தான் விநாயகர் காட்சி கொடுப்பாரு. நம்ம ஊர்ல பொதுவா எல்லா இடத்துலயும் விநாயகர் ஆற்றங்கரையிலும் குளக்கரையிலும் தான் வீற்றிருப்பாரு. அதுக்கும் நம்ம ஊர்ல ஒரு கதை சொல்லுவாங்க.
விநாயகர் ஒரு முறை அவங்க அம்மா பார்வதி கிட்ட உங்களை மாதிரியே ஒரு அழகான பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டதாகவும், அதுக்கு பார்வதி என்ன மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு எங்கேயும் கிடைக்காது, அதனால குளிக்க வர எல்லா பெண்களுக்கும் நீ காவலா இரு, எப்போ என்ன மாதிரி ஒரு பெண்ணை நீ பாக்குறியோ அப்ப திருமணம் பண்ணிக்கணும்னு சொன்னதா நம்ம ஊர்கள்ல சொல்லிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு விநாயகர் எதனால ஆற்றங்கரையில வீற்றிருக்காருன்னு சரியான தகவல் கிடைச்சா கமெண்ட்ல சொல்லுங்க. விநாயகரோட மனைவிகளை ஒரு புராணத்தின்படி பிரம்மதேவரோட மகள்களா சொல்றாங்க, இன்னொரு புராணத்தின்படி விஸ்வகர்மாவோட மகள்களா சொல்றாங்க. விஷ்ணு பகவானுக்கே கடன் கொடுத்ததால குபேரனுக்கு தலைகணம் அதிகரிச்சிருக்கு. சிவபெருமானால தான் தனக்கு இந்த நிலைமை கிடைச்சத மறந்துட்டு சிவபெருமானோட தன்னை கம்பேர் பண்ணி பார்த்து கிண்டல் பண்ணி இருக்காரு குபேரன். நாம் பட்டாடை உடுத்தி உடம்பு ஃபுல்லா வைரத்தோட நகை போட்டுக்கிட்டு பிரம்மாண்டமான அரண்மனையில வாழ்றேன், ஆனா பரம்பொருளான சிவபெருமான் புலித்தோலை உடுத்திக்கிட்டு பாம்பு ஆபரணமா அணிஞ்சுக்கிறாரு, சாதாரண மலையில் வசிக்கிறாருன்னு இவருக்கு தான் இப்போ வாழ்ற வசதியை காமிக்கணும்னு முடிவு பண்ணி கைலாயத்துக்கு போய் சிவபெருமான தன்னோட அரண்மனைக்கு விருந்துக்காக அழைக்கிறாரு. அனைத்தும் அறிந்த சிவபெருமான் குபேரனோட ஆணவத்தை அடக்க, என்னால இப்போ உன்னோட அரண்மனைக்கு வர முடியாது, வேணும்னா ஏன் சார்பா என் மகன் கணேசனை அனுப்பி வைக்கிறேன், அவனுக்கு உன்னால் முடிஞ்ச விருந்தை உபசரிச்சு அனுப்பி வைன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி 10,000 சிறுவர்களுக்கு என்னால விருந்து கொடுக்க முடியும், கணேசனை அனுப்பி வைங்கன்னு ஆணவத்தோட சிரிச்சுட்டு போறாரு குபேரன். கணேசனும் அழைப்பை ஏற்று அலகாபுரிக்கு போறாரு. எவ்வளவு பரிமாறியும் கணேசனோட பசி அடங்கவே இல்லை. குபேரனோட அரண்மனையில உணவே இல்லாத அளவுக்கு தட்டுப்பாடு வந்துட்டு சமையல்காரவங்களும் சமைச்சே களைச்சு போயிட்டாங்க. குபேரனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. நேரா சிவன் கிட்ட போய் தன்னோட தப்ப உணர்ந்து மன்னிப்ப கேட்டு, எவ்வளவு சாப்பிட்டாலும் கணேசனோட பசி அடங்கவே இல்லை, தங்களை மிஞ்சின சக்தி இந்த பிரபஞ்சத்திலேயே இல்லைன்னு தன்னோட தப்புக்கு மன்னிப்பு கேட்டதும், நீ ஆணவத்தோட எவ்வளவு பரிமாறினாலும் கணேசனோட பசி அடங்காது, அன்போட ஒரு பருக்கை சாதத்தை பரிமாறினாலே கணேசனோட பசி அடங்கிடும்னு சொல்லி பார்வதி தேவி கிட்ட இருந்து ஒரு பருக்கை அரிசியை வாங்கி குபேரன் கிட்ட கொடுத்து, இதை நீ அன்போட பரிமாறுன்னு கணேசனோட பசி அடங்கும்னு சொல்றாரு. அதே மாதிரி அன்போடு கொடுத்ததும் கணேசனோட பசி அடங்கி இருக்கு. முருகன் மட்டும் தான் மலை மேல குடியிருப்பாரா என்ன, நானும் மலை மேல குடியிருப்பேன்னு அண்ணனான விநாயகரும் 237 அடி உயரத்தில் திருச்சியில் உச்சி பிள்ளையாரா அருள் புரிஞ்சிட்டு இருக்காரு. விபீஷ்ணர் விரட்டி தான் விநாயகர் மலை உச்சிக்கு போனாருங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ராமாயணம் நடந்த காலத்துல இலங்கை அரசர் ராவணனை ராமர் வதம் செஞ்ச பிறகு அவரோட தம்பி விபீஷ்ணர் இலங்கை அரசரா முடிசூடப்படுவாரு. அதுக்கு பிறகுதான் ராமர் அயோத்தி அரசரா பதவி ஏற்பாரு. விபீஷ்ணர் ராமரோட பட்டாபிஷேகத்துல கலந்துகிட்டு விடை பெறும் போது திருமாலோட உருவமான அரங்கநாதர் சிலைய ராமர் விபீஷ்ணருக்கு பரிசா கொடுத்திருக்காரு. என்னதான் விபீஷ்ணர் ராமருக்கு விசுவாசமா இருந்தாலும் தன் சொந்த அண்ணனுக்கே துரோகம் செஞ்சு ராவணனோட மரணத்துக்கு காரணமா இருந்திருக்காரு. ராமர் கூட சேர்ந்ததால அவரை நல்லவர்னு சொன்னாலும் அவரும் ஒரு அசுர குலத்தை சேர்ந்தவர் தான். அரங்கநாதர் சிலை ஒரு அசுர குலத்தில் பிறந்தவர் கையில கிடைக்கிறத விரும்பாத தேவர்கள் அதை தடுத்து நிறுத்த முழுமுதற் கடவுளான விநாயகரோட உதவிய நாடுறாங்க. ராமர் அரங்கநாதரோட சிலைய விபீஷ்ணர் கையில கொடுக்கும் போது, இந்த சிலைய வழியில எங்கேயுமே நீங்க இறக்கி வச்சிடக்கூடாது, அப்படி எங்கேயாச்சும் வச்சுட்டா அந்த இடத்துல இருந்து அதுக்கப்புறம் சிலைய நகர்த்த முடியாதுன்னு சொல்லிதான் கொடுத்திருக்காரு. இலங்கைக்கு திரும்பி போற வழியில விபீஷ்ணர் காவிரி ஆற்ற பார்த்ததும் ஆத்துல குளிச்சுட்டு சில சடங்குகள்லாம் செய்யலான்னு முடிவெடுக்கிறாரு. கையில வச்சிருந்த சிலைய கீழே வைக்கவும் முடியாது, படை வீரர்கள் கிட்டையும் கொடுக்க மனசு இல்லாம யார்கிட்ட கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது விநாயகர் ஒரு அப்பாவி சிறுவன் மாதிரி விபீஷ்ணர் முன்னாடி தோன்றி, அந்த சிலைய நான் கையில வச்சிருக்கேன், நீங்க குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்றாரு. விபீஷ்ணரும் சிறுவன் நல்ல பொறுப்பா பேசுறத பார்த்து அரங்கநாதர் சிலைய கீழே வைக்க கூடாதுன்னு சொல்லி சிறுவன் கையில ஒப்படைச்சிட்டு ஆத்துல மூழ்கிறாரு. அப்பாவி சிறுவன் உருவத்துல இருந்த விநாயகர் அரங்கநாதர் சிலைய தரையில வச்சிடுவாரு. நம்ம கீழே வைக்க கூடாதுன்னு சொல்லியும் இந்த சிறுவன் இப்படி பண்ணிட்டானேன்னு பதறி போன விபீஷ்ணர் அந்த சிலைய நகர்த்த முயற்சி செஞ்சிருக்காரு. சிலை அந்த இடத்தை விட்டு நகரவே இல்லையா. கோபப்பட்ட விபீஷ்ணர் சிறுவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு விநாயகரை விரட்டி இருக்காரு. விநாயகரும் ரொம்ப வேகமா ஓடி ஒரு பெரிய பாறை மேல ஏறி இருக்காரு. விநாயகர் செஞ்ச தப்புக்கு விபீஷ்ணர் சிறுவன்னு நினைச்சு விநாயகர் தலையில ஒரு குட்டு போட்டுருவாரு.
என்ன பார்த்தாதான் எல்லாரும் தலையில குட்டிப்பாங்க, ஆனா நீ ஏன் தலையிலேயே குட்டிட்டியான்னு விநாயகர் அவரோட சுய உருவத்துக்கு வந்து விபீஷ்ணருக்கு புரிய வச்சிருக்காரு. உச்சி பிள்ளையார் விநாயகர் கோவில் விக்கிரகத்துல அந்த தழும்பு இருக்கத இப்பவும் பார்க்கலாம்னு சொல்றாங்க. ஓ, விநாயகர் தான் இந்த சிறுவன் உருவத்துல வந்ததா, அவர் தலையில போய் குட்டிட்டோமேன்னு விபீஷ்ணர் விநாயகர் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. மகேந்திர பல்லவன் ஆட்சி சென்ற காலத்துல இப்போ இருக்க உச்சி பிள்ளையார் மலைய பார்த்துட்டு, இப்படி ஒரு மலையை எங்கேயுமே நான் பார்த்ததில்ல, ஒரு தெய்வீக தன்மை நிறைந்த மலையா இருக்கே, அப்படி என்னதான் இருக்குன்னு மலை உச்சியில போய் பார்த்திருக்காரு. அங்க ஒரு விநாயகர் சிலை இருந்ததும் அந்த சிலையை தன்னோட அரண்மனைக்கு எடுத்துட்டு போக முயற்சி செஞ்சிருக்காரு. சிலையை நகர்த்த முடியாத காரணத்தினால அந்த மலையிலேயே விநாயகருக்கு ஒரு கோவில் கட்டியிருக்காரு பல்லவ மன்னன். இந்த வீடியோல முழுமுதற் கடவுளான விநாயகர் நடத்தின பல திருவிளையாடல்களையும் அவரோட அவதாரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ எப்படி இருந்துச்சு, விநாயகர் பற்றி நீங்க என்னென்ன விஷயம் எல்லாம் புதுசா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க நண்பர்கள் கூட மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. விநாயகர் அவதரித்த சதுர்த்தி தினத்தில் விநாயகரோட குறும்புத்தனத்தையும் அவரை பற்றிய சிறு கதைகளையும் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு விநாயகரோட அருள் பெறட்டும். மேலும் இது போன்ற பல புராண வரலாற்று தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற எல்லா பதிவுகளுக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.